எல்லா மக்களும் பிஜேபி கூட்டணிக்கே ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு நீங்க டைரக்டா சொல்லிடலாம். அதுக்கு பதிலா எதுக்கு 30 நாள் கஷ்டப்பட்டு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உண்மைதான். பட் அது என்னுடைய அஜெண்டா இல்ல. ஆனா அப்படி சொன்ன கமெண்ட் போட்டவங்க இல்லையா Facebookல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க. எனக்கு வந்து பிஜேபியை நான் திட்டலாம், இல்ல புகழலாம். அதனால எனக்கு 5 பைசா லாபமும் கிடையாது, 5 பைசா நஷ்டமும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னால 1000 குறைகள் பிஜேபி மேல சொல்ல முடியும். ஆனா ஒரு நல்லது கூட உங்க சில கட்சிகள் இருக்குல்லையா இந்த தமிழ்நாட்டுல, அந்த கட்சிகள் மேல வந்து ஒரு நல்லது கூட சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து பாரத கலாச்சாரத்தை காப்பாத்துற ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப டைரக்டா இங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுற சொல்லாமே அப்படின்றீங்க. அப்ப பாரத கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கா? 1990ல ஜெயலலிதா அம்மையார் வந்து ராம ஜென்ம பூமி மூவ்மெண்ட் வரும்போது அவங்க ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. 1992ல நேஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி அப்படின்னு போட்டாங்க. அதுல அவங்க அங்கம் வகிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராம ஜெயம் எழுதிய செங்கல்களை தமிழ்நாட்டுல இருந்து நாங்க அங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2002ல ஜெயலலிதா அம்மையார் வந்து ஃபோர்சிபிள் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் ஆக்ட், அதாவது யாரையாவது ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ல நீ உனக்கு வந்து இடம் கிடைக்கணும்னா நீ மதம் மாறி தான் ஆகணும், இந்த வேலை கிடைக்கணும்னா நீ மதம் மாறி தான் ஆகணும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணா. நம்மளா வாலண்டரியா பண்ணோம் இல்ல. ஆனா 2004ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையா அதை எடுத்துட்டாங்க. இப்படி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணதான் মমতা ব্যানার্জি பேசிருக்காங்க பாருங்க, அது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. আর যদি আমরা না থাকি কোনোদিন সেরকম আসে 1 সেকেন্ড লাগবে একটা কমিউনিটি যখন জোট বাঁধে না ঘিরে ফেললে 1 সেকেন্ডে দেবে একদম 12টা বাজিয়ে। ஒரே செகண்ட் போதும். நான் மட்டும் தோத்துட்டேன்னா முஸ்லீம் கம்யூனிட்டி ஹிந்துக்களை வாழ விடுவாங்களா? ஒரு செகண்ட்ல உங்களால அழிச்சிடுவாங்க அப்படின்னு ஓப்பனா மேடையில பேசுறாங்க. இன்ஃபேக்ட் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்ற சில பேர் வந்து முஸ்லீம் கடைகளை போய் துணி வாங்காதீங்க, கிறிஸ்டின் கடையில போய் கேக் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் உண்மையாலே பாரத தர்மத்தை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா அலெக்சாண்டர் காலத்திலே நம்ம வந்து ரோமானியர்கள் கூட வணிகம் செஞ்சிருக்கோம், கிரேக்கர்கள் கூட வந்து வணிகம் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன புத்தித்தனமா இருக்கிற பீப்புளை பத்தி நம்ம இங்க பேசவே வரல. அப்படி சின்ன புத்தி இருக்கிற பீப்புள் தான் அரசியல் இருப்பாங்கன்னா அப்படிப்பட்டவங்க யாரும் வேண்டாம். நாளையில இருந்து நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த அனாலிசிஸ் மூலமா நாடு வளர்ந்து இருக்கிறதா, நம்மளோட ஸ்டேட் வளர்ந்து இருக்கிறதா அப்படின்றதுல நல்லா தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சிந்திச்சு ஓட்டு போடலாம். நாளை சந்திப்போம் மக்கள்.